வணக்கம் நண்பர்களே, மணி கோழி வைப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு ஃபுல் டே நான் கோழிங்க கூட என்னெல்லாம் பண்ணுறேன் அப்படின்றது தான் இன்றைக்கி ஒரு வீடியோவாக போட்டிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். காலையில் எப்பவும் போல் எழுந்து சாணியெல்லாம் தெளிச்சுட்டு அதுக்கப்புறம் ஃபீடு வைக்க ஆரம்பிச்சிடுவேன். ஃபீடு வந்து இப்போதைக்கு என்ன வைக்கிறேன் அப்படின்னா, கம்பெனி தீவனமும் ப்ளஸ் வந்து நொய் ப்ளஸ் வந்து கீரை வகைகள் அந்த மாதிரி பொருட்களை தான் வந்து ஃபீடாக வைக்கிறோம். ஃபீடு வைக்கிற பாத்திரத்தெல்லாம் வந்து எப்போவுமே டெய்லி கழுவிடுவேன். ஏன் அப்படின்னா எந்த ஒரு நோய் தாக்குதலும் வரக்கூடாது அப்படின்றதுக்காக. ஃபீடு வச்சதுக்கப்புறம் தான் போய் கோழி குண்டே திறப்பேன். ஸோ ஃபீடெல்லாம் வச்சு முடிச்சதுக்கப்புறம் கோழி குண்டெல்லாம் திறந்து விட்டேன். அவங்களும் ஜாலியாக வந்து மேய ஆரம்பிச்சிட்டாங்க. நான் ஆக்சுவலாக ஒரு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட். நான் இன்னும் இன்ஜினியரிங் கம்ப்ளீட் பண்ணலை. பட் எனக்கு கோழி வளர்க்குறதுல ரொம்ப ஆர்வம் அப்படின்றதுனால சரி ஓகே கோழி வளர்ப்போம் அப்படின்ட்டு இதுக்கான ப்ராசஸ்லாம் பண்ணி முடித்து ரீசெண்டாக ஒரு 2 months முன்னாடி தான் நம்ம கோழி வாங்கினோம். கோழிலாம் வந்து அதுக்கப்புறம் வளர்க்க ஆரம்பிச்சிட்டோம். இன்னொரு விஷயம் என்னென்னா, நான் வந்து ப்ராஃபிட்காக இது வளர்க்கலை, எனக்கு பிடிக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக தான் வளர்க்குறேன். காலையில் எல்லா வேலையும் முடித்ததுக்கப்புறம் மத்தியானம் சாப்பிட்டுட்டு நானும் வெளியில் வந்து பார்த்தா எல்லோரும் கத்திட்டு இருந்தாங்க. சரி ஓகேன்ட்டு ஒரு சின்ன பில்லை பிடுங்கி காமிச்சேன். எல்லோரும் ஓடி வந்துட்டானுங்க. சரி ஓகே அப்போயே தெரிஞ்சுக்கினேன் இவனுங்களாம் பசியில் இருக்காங்க போல் அப்படின்ட்டு. ஸோ அதுக்காக அருவாவை எடுத்துக்கின்னு நான் வந்த இடம் தான் இந்த இடம். இந்த பிளேஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா எங்கள் ஊருக்கு பின்னாடி இருக்குது. ஆக்சுவலாக வந்து ஒரு பெரிய காவா மாதிரி ஒன்று போகும். அதுக்கு மேலே வந்து இந்த கீரைலாம் வளர்ந்துருக்கு. எவ்வளோ கீரைன்னு பாருங்கள். இதை கொண்டு போய் நம்ம பறிச்சுன்னு போயிட்டு நம்ம கோழிங்களுக்கு போட்டோம் அப்படின்னா அவ்வளோ சூப்பராக சாப்பிடுவாங்க. நம்ம கோழிங்க நல்லா வளரணும் அப்படின்னா நம்ம இந்த மாதிரி ஃபுட்டு கொடுக்குறத விட நம்ம வந்து ஒரு அக்கறையாக பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா எந்த கோழிக்குமே எந்த பிரச்சனையுமே வராது. சில பேர் இருக்காங்க கோழியை வாங்கி விட்டுட்டோம்னா தானாக வளர்ந்துரும் அப்படின்ட்டு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அது தப்பான ஒரு செயல்முறை. நம்ம வந்து கோழிங்க கூட இருந்து கோழிங்க வந்து எப்படி இருக்குது அப்படின்றத வந்து செக் பண்ணி பார்க்கணும். நான் வந்து கீரையை போட்டதுக்கப்புறம் மத்தியான டைமில் வந்து உட்காந்து கோழிங்க கூடயே பார்த்துட்ருப்பேன். ஏதாச்சும் எந்த கோழினா வந்து வரங்குதா, எல்லாத்துக்குமே எந்த பிரச்சனை எதுக்குன்னா எந்த பிரச்சனை இருக்கா அப்படின்னு செக் பண்ணி பார்ப்பேன். ஏன் அப்படின்னா அப்போ தான் வந்து நமக்கு முன்கூட்டியே தெரியும் இந்த கோழிக்கு வந்து இந்த ப்ராப்ளம் வரப்போகுது அப்படின்ட்டு. ஸோ அதனால் அதுக்கான நடவடிக்கை வந்து நம்ம முன்னாடியே எடுத்துடலாம். அதுக்காகவாச்சும் நம்ம கொஞ்ச நேரம் வந்து கோழிங்க கூட இருந்து டைமை வந்து கழிக்கணும். இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்ம வந்து இந்த கோழி பிஸ்னஸை வந்து பிஸ்னஸாக பார்க்காம ஒரு ப்ராஃபிட்டாக பார்க்காம நம்ம நம்ம உயிரோடு கலந்த ஒரு விஷயமா பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து இது சக்ஸஸ் ஆகும். ஏன் அப்படின்னா நமக்கு பிடிக்காத விஷயத்த வந்து கஷ்டப்பட்டு பண்ணுறதுக்கு பிடிச்ச விஷயத்த இஷ்டப்பட்டு பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த விஷயத்தில் வந்து சக்ஸஸ் பார்க்கலாம். அது கோழி பிஸ்னஸ் அப்படின்னு இல்லை, எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே நம்ம அதில் கண்டிப்பாக சக்ஸஸ் பார்க்கலாம். இதை வந்து நம்புங்க. கண்டிப்பாக மார்னிங் ஃபீடு வச்சதுக்கப்புறம் ஆஃப்டர்நூன் ஒரு வாட்டி, அதுக்கப்புறம் ஒரு 3 மணிக்கு ஒரு வாட்டி, அப்புறம் ஒரு 5 மணிக்கு அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஃபீடு வைப்பேன். ஏன்னா வந்து செரிமானம் ஆகணும் அப்படின்றதுக்காக. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய டெய்லி ரொட்டீனாகவே இருக்கும். நைட் ஆனதும் அவங்களே வந்து கோழி கூண்டில் வந்து ஏறிடுவாங்க. அதுக்கப்புறம் நான் ஒரு கொஞ்ச நேரம் கழித்து வந்து எல்லாத்தையுமே லாக் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிட்டு வந்துடுவேன். இந்த மாதிரி வீடியோஸ் ரெகுலராக பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.